Hello Nanba, this is Karthik. Welcome to krmotovlogs. நம்ம சேனல்ல நீங்க travel videos, bike ride videos, அப்புறம் informative videos எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நானுமே ஒரு இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கே அந்த விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் கொடைக்கானல் போகும்போது நான் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இறங்கும்போது நம்மளோட பைக்கு ரியர் டயர் நமக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரான டயரோட இப்படியே நம்ம பண்ணைக்காடுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சபரிஷ் அவரோட ஹெல்ப் மூலிமா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு இந்த டிஸ்கை கலட்டி, அதாவது இந்த டியூவல் டிஸ்க் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பொதுவாக இந்த டிஸ்க் பிரேக்ஸ் உள்ள ஒரு பைக்ஸ்லேயே இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு கூட ஒன்று ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ரியர் கொஞ்சம் கலட்டி அதை திரும்ப பஞ்சர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நம்ம ஜாவாவில் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் அவர் கலட்டும் போது அதை ஈஸியாக கழட்டிட்டார். அதாவது இந்த டிஸ்கை அவர் கழட்டும் போது இந்த ஈஸியாக கழட்டிட்டார். கழட்டி டயர்லாம் பஞ்சர் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டயரை திரும்ப உள்ளே மாட்டி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. டோட்டலாக அன்றைக்கி பஞ்சர் ஆனதில் ஒரு 2 to 3 hours அதுக்கே ஆயிடுச்சு. இதை மாட்டுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறையா பேருக்கு இந்த மாதிரி டிஸ்க் இருக்க வண்டியில் எப்படி இதை கலட்டணும், திரும்ப இது எப்படி மாட்டணும் அப்படின்றது தெரிய மாட்டேது. பஞ்சர் பார்க்குறது ஈஸியாக பார்த்துடுறாங்க. ஆனால் அதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ உங்கள் ஏரியா பக்கத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் எமர்ஜென்சியில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை தெரியாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ நான் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஃபஸ்ட்டு டயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, இந்த ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த நடுவில் போட்டிருக்க அந்த இப்போ ஒரு இதுமாக போட்டிருக்காங்கல்ல, அது கீழே விழுந்தோன்னே என்ன ஆகும்னா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு பேட்ஸை பிடிச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கிளிப்பு. இது நீங்கள் கிளிப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கு பேட் கீழே விழுந்தோன்னே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிம்மை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கிறத நீங்கள் வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்க்கை நீங்கள் தட்டி இதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டிஸ்க்கை கழட்டி ரிமூவ் பண்ணணும். அப்புறம் டயர் இதோட கையோட வெளியே வந்துடும். டயர் கழட்டும்போது இந்த செயின் கொஞ்சம் லூஸ் ஆகி தான் வரும். அதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப பஞ்சர் பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது, இப்போ கழட்டும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டிஸ்க்கை கழட்டியிருந்தீங்க. ஆனால் திரும்ப மாட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, டயர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டணும். டயரை மாட்டிட்டு இந்த நடுவில் உள்ள அந்த போல்ட்டை வச்சு நீங்கள் இதை டயரை கரெக்டாக நிற்க வச்சுட்டு செயினில் கரெக்டாக அந்த டயரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க்கு இது கரெக்டாக இந்த டிஸ்க்கு நடுவில் இந்த 2 டிஸ்க் பேடும் கரெக்டாக உட்காரணும். அதாவது இந்த டிஸ்க்கு நடுவில் அந்த 2 டிஸ்க் பேடு உள்ளே இருக்கும். அந்த டிஸ்க் பேடும் கரெக்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்க்கு இதை உட்கார வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். இப்படி ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உள்ள கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும். அதை உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அதை உட்கார வச்சு தான் ஆகணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை உள்ளே தள்ளிட்டு இந்த பின்னை போட்டிங்கன்னா அந்த டிஸ்க் பேட் அப்படியே லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இந்த போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இது செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக இந்த சைடும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். அந்த சைடு 2 சைடுமே இருக்கும். இந்த 2 சைடு இருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக உட்காரும். அப்படி இல்லைன்னு வச்சுன்னா வண்டியில் நிறையா வாபுள் இருக்கும். செயின் ரொம்ப லூஸாக ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ டயரை கழட்டி பஞ்சர் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதை மாட்டுறது தான் ஒரு பெரிய ரிஸ்க்கு. நான் இப்போ சொன்னதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கழட்டும் போது இந்த ஒரு டிஸ்க்கை தான் நீங்கள் இதை தான் கழட்டணும். அதுக்கப்புறம் தான் டயரை ரிமூவ் பண்ணணும். மாட்டும் போது நீங்கள் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது டயரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கரெக்டாக அந்த 2 டிஸ்க் பேர் நடுவில் இந்த டிஸ்க்கு போய் உட்கார மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லாக்கை போட்டு விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ளே காட்ட முடியாது. எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் இதை உள்ளே காட்ட முடியாது. சைடில் ஒரு லாக்கு மாதிரி வரும். அந்த லாக்கில் இதை கொண்டு போய் கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இதை ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த செயின் லெவல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் போய் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது ஒரு எமர்ஜென்சிக்குனா, நம்ம ஏதாவது ஒரு லாங் ரைடு போகிறோம், ஏதோ ஒரு வில்லேஜில் மாட்டிக்கிட்டோம், அந்த வில்லேஜில் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
வீட்டில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. அப்பப்போ கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம். ஒரு 2 months வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த 2 months இடையில வீடியோ வராதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. 2 months இடையில வீடியோ வரும். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் டிலே ஆகும்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரைடுக்கும் நான் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்கேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே நண்பா, லவ் யூ ஆல், டேக் கேர், see you in the next video. பை நண்பா.